ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்கலாம்னா டாப் டவுன் அப்ரோச் பார்க்கலாம். பிரேக் அவுட் டைமில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு, நெக்ஸ்ட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுச்சு அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணலாம். டாப் டவுன் அப்ரோச் ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கலாம். இது வந்து சேட்டலைட் வியூ. நம்ம ஹோலாக வேர்ல்டில் எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு சென்டிமெண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்க்குறதுக்கு ப்ளஸ் இந்தியன் மார்க்கெட் பார்த்தா இண்டெக்ஸ் நிஃப்டி என்ன பண்ணுது, அது வந்து 40% சப்போர்ட். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து மார்க்கெட்டுடைய ஹோல் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் 40%. நீங்கள் எடுக்கிற ஸ்டாக்குடைய செக்டார் 40% கான்ட்ரிபியூட் பண்ணும். நீங்கள் எடுக்கிற ஸ்டாக் வந்து 20% தான் அது வந்து பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். மீதி எல்லாமே மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து நியர் பிரேக் அவுட் லெவலில் இருந்துச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குமா என்ன அதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸு யூஸ்வலாக வந்து ஸ்ட்ராங் செக்டார் வந்து பிஎஸ்சி பேங்க் மட்டும்தான். ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி படிக்க போகிறோம், டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. அதனுடைய ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பிடிச்சிருந்தா வந்து ஜாயின் பண்ணுங்க. மீன்ஸ் ஃப்ரீயாக தான் போட போது அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேல்யூ பையில் வந்து ஐசிஐசிஎம்ல சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த தடவை கிம்ஸ் கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். வாங்க நம்ம வந்து குயிக்காக வந்து மார்க்கெட் அப்டேட்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணுது இங்கே பாருங்கள். அவங்களுக்கு வந்து ஆர்எஸ்ஐ சொல்லி கொடுத்துருக்கேன், 40-60 சப்போர்ட். எவ்வளோ மேஜிக்காக ஒர்க் பண்ணுது பாருங்கள் இந்த 40ல். புரியுதுங்களா? இந்த 40ல் வந்து பயங்கரமான மேஜிக்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுது இந்த இடம். ஓகேங்களா? எப்படி சப்போர்ட் எடுத்திருக்கு. வீக்லி சார்ட் கொஞ்சம் பேரிஷாக இருக்குது, பட் 20 SML சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம யூகே மார்க்கெட் மந்த்லியும் ஓகே, வீக்லியும் ஓகே, டெய்லி 40 சப்போர்ட். ஸோ எந்த மார்க்கெட்டும் எந்த ஒரு கரெக்ஷனுக்கான இது இல்லை. நம்ம விக்ஸ் தான் அதிகமாக இருக்குது, மேபி நெக்ஸ்ட் வீக்கில் கம்மியாகலாம். நெக்ஸ்ட்டு டாக்ஸ் ஜெர்மனி, இது கொஞ்சம் வீக்காக இருக்குது, பட்டு வீக்லிலாம் சைட்வேஸ் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜப்பான், ஏஷியன் மார்க்கெட்ஸில் ஜப்பான் இங்கே பாருங்கள் 40 கிட்ட சப்போர்ட் எடுக்குது. வீக்லி மந்த்லி ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜப்பான் S&P 500 40 சப்போர்ட். நீங்கள் பாருங்கள் 40 கிட்ட வரும்போது எப்படி மேஜிக்காக சப்போர்ட் எடுக்குது. 20 SMA கிட்ட இருக்குது, சப்போர்ட்டில் இருக்கும் ஆல்ரெடி. நாஸ்டாக் இங்கே 40 சப்போர்ட் எடுக்கும், நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். எல்லாம் 20 SMA கிட்ட இருக்கு. ஸோ எந்த மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட்டில் பெரிய கரெக்ஷனோ இதுவோ இதுக்கான சான்ஸு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிஃப்டிலேருந்து பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணலாம். இது ஆல் டைம் ஹை. இது பிரேக் பண்ணால் நமக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ப்ளஸ் RSI 60க்கு மேலே இருக்குது டெய்லியில். வீக்லி சார்ட் ஓகே. இங்கே பாருங்கள் ஆல் டைம் ஹை கிட்ட வந்தாச்சு. இது வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்திருக்கலாம் இந்த இடத்துல. மேபி 60ல் சப்போர்ட் எடுத்தால் இன்னும் ஸ்ட்ராங்காக மேலே பிரேக் பண்ண சான்ஸ் இருக்கும். நம்ம பிரேக் அவுட் ஆன பிறகு நிறைய அக்ரெசிவான என்ட்ரி கொடுக்கலாம். மீன்ஸு ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வாங்கலாம் இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கரெக்ஷனுக்கு வந்தால் வரும், இந்த லெவல் வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. நம்ம சிஐபி லெவல், எல்லாருக்கும் சிஐபி லெவல்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த லெவல் வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. 60ல் சப்போர்ட் எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் பேங்க் நிஃப்டி. பட்டு இது இங்கே ஒரு ஈவினிங் ஸ்டார் இருக்குது, இதனுடைய கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா என்னான்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இருந்தாலும் அடுத்த இந்த லெவலு இங்கே இந்த 20 SMAல இங்கேயாவது சப்போர்ட் எடுக்கலாம். பேங்க் நிஃப்டி மேபி ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது, ஒரு ரிவர்சலாக எதுவுமே இருக்காது.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் செக்டாருக்கு வந்து என்ட்ரி ஆகிறதுக்கான சான்ஸ் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செக்டார்ல வந்து வேகமாக பார்க்கலாம். நமக்கு வந்து இதுவும் வேண்டாம், பிஎஸ்சி வேண்டாம். மெட்டல் செக்டார் கீழே போயிடுச்சு, 40 சப்போர்ட்டுக்கு தான் பார்க்கலாம். அதனால் அதுவும் நமக்கு வேண்டாம். ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா RSI 60 தாண்டிருக்கு, ஆனால் பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே இருக்குது. ஸோ அதுவும் வேண்டாம். நிஃப்டி ஆட்டோ, அதுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ்சி பேங்க்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து பிரேக் அவுட் லெவல் இருக்குது. ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணி RSI 60க்கு மேலே இருக்குது. மந்த்லி வீக்லி டெய்லி எல்லாமே 60க்கு மேலே இருக்குது. ஸோ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதில் நம்ம எதாவது வாட்ச் லிஸ்ட்டில் அந்த இது லெவலை கிராஸ் பண்ணால் ஆல்ரெடி எல்என்டி போயிட்டுருக்கு நல்லா, அதில் நம்ம மேபி என்ட்ரி ஆகலாம். நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் மீன்ஸ் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. அது வந்து பெரிய கப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு வருது. அது கப் பேட்டர்னை பிரேக் பண்ணால் அதில் என்ட்ரி ஆகலாம். ஒன்ஸ் இது கிராஸ் பண்ண பிறகு நம்ம அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். மேபி இதுவும் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் வருது. எஃப்எம்சிஜி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லாம் மேபி இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தால் வரலாம் இது வர. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸும் ப்ரைவேட் பேங்க்கும் சேமாக இருக்குது. ப்ரைவேட் பேங்க்கும் பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ண முடியாமல் கீழே வருது. மேபி கொஞ்சம் ரீட்ரெஸ் ஆகிட்டு மேலே போகலாம். அப்போ பேங்க் நிஃப்டி நல்லா போகலாம். ஐடி செக்டார் வந்து பாருங்கள், மந்த்லி 40 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு வேல்யூ பை எப்போ பண்ணுற ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இல்லை ஐடி பீஸ் வந்து இப்போ நிறைய வாங்கலாம். ஏன்னா வந்து இந்த கேண்டலுக்கு மேலே போயிருக்கு. ப்ளஸ் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிருக்கு. வீக்லி ட்ரெண்ட் லைன் பிரேக்கு, டெய்லியில் எடுத்துனா பெரிய ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணது மட்டும் இல்லை, அது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பெரிய ட்ரெண்ட் லைனு பிரேக் பண்ணி இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், ரீட்ரஸ்ட்டில் வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா? இங்கே வந்து பிரேக் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு. இது சிஐபியாக மாறி இருக்கு, சேஞ்ச் இன் பொலாரிட்டி. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, பிரேக் பண்ணியாச்சு, மறுபடியும் அதே இடத்த சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ நம்ம ஒரு வேல்யூ பை பண்ணும்போது இப்போ இதே எஃப்எம்சிஜி செக்டார் எடுத்திங்கன்னா, எஃப்எம்சிஜி செக்டாரும் ரொம்ப அடி வாங்கி தான் இருக்குது. பட் அது எந்த ஒரு ட்ரெண்ட் லைனும் இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனும் எதுவுமே கிராஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல லோயர் டைம் ஃப்ரேமில். ஸோ அது மந்த்லி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கா? இல்லை, அது ஒரு சைட்வேஸ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து வாங்கலாமா, இல்லை ஐடி செக்டாரில் வந்து வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, ஐடியில் வந்து நம்ம வாங்கலாம். ஐடியில் வந்து நல்ல ஸ்டாக் ஏதோ டிசிஎஸ் இது மாதிரி இப்போ என்ட்ரி ஆகணும், எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அந்த டவுன் ட்ரெண்டு ஓவர், மேலே அப் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் பிரேக் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. எல்லாமே இன்டிசிஷனாக இருக்குது. மண்டேயில் பார்க்கலாம். இது கீழே வந்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப மேலே போக சான்ஸ் இருக்கும். இங்கே டபுள் டாப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. நமக்கு பிஎஸ்சி பேங்க்ஸ் ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டோ செக்டாரே பார்த்துடலாம். ஆட்டோ செக்டார் வந்து அதுக்கு முன்னாடி வீக் வந்து இங்கே இருந்தது, அதனால் ஆட்டோ செக்டாரில் வந்து டிவிஎஸ்லாம் சொல்லியாச்சு. அன்ஃபார்ச்சுனேட் டிவிஎஸ் போல் மற்ற எல்லா ஸ்டாக்கும் போச்சு. சம்டைம்ஸ் வந்து நம்ம எதனா ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணால் அது போகாது. செக்டாரில் வேறு மற்ற ஸ்டாக் எல்லாமே மூவ் ஆகிருக்கு, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. டிவிஎஸும் இன்னும் வந்து பெரிஷாகவும் ஆகலை, அந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம லெவலை பிரேக் பண்ணாமல். இங்கே ட்ரை பண்ணியிருக்கு ஒரு முறை, இது நெக்ஸ்ட் வீக் பார்த்தா தான் தெரியும். ஒன்ஸ் இது கிராஸ் பண்ணால் நம்ம வந்து ஆட்டோ செக்டார் எடுக்கலாம். நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஆட்டோ செக்டாரில். பிஎஸ்சி பேங்க்
பிஎஸ்யூ பேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இங்க மேலே மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹையர் டைம் ஃப்ரேமில் இங்கே இது 20 வரைக்கும் 20 எஸ்எம்எல் சப்போர்ட் எடுக்கலாம், ஆர்எஸ்சி 20ல சப்போர்ட் எடுக்கலாம். இது எல்லாமே பண்ணலாம். ப்ளஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே சப்போர்ட் எடுக்கிற நேரத்தில் அங்கே வந்து நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இந்த பிரேக் அவுட்டை மிஸ் பண்ண ஸ்டாக்லாம் வந்து கிடைக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம ரீஎன்ட்ரி கொடுக்கலாம், இல்லை பிரமிடிங் பண்ணலாம் பிஎஸ்சி பேங்க்ஸில். ஓகே, பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சில ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். என்னென்ன ஸ்டாக் பார்க்கலாம்? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் கனரா பேங்க்கு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு ஒரு டைம். நான் நெக்ஸ்ட் இப்போ ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு கீழே வரும்போது இங்கே வாங்கலாம். மேபி இந்த இடத்துல வாங்கும்போது நான் கேஷில் தான் என்ட்ரி பண்ணியாச்சு. ஏன்னா ஃபியூச்சர்ஸில் என்ட்ரி பண்ணால் அதனுடைய லாஸு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரிஸ்க் எவ்வளோ எடுக்கலாம், நான் இவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னும் போது என் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி 1% தான் ரிஸ்க் எடுக்க முடியுமா? அது ரிஸ்க்கை விட என்னுடைய ரிஸ்க்கை விட அதிகமாக இருக்குது ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்டாப் லாஸ் அமௌண்ட்னா அது நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது, என்ன தான் நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும். அதனால இது என்ட்ரி பண்ணல, கேஷில் என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ அது இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரீட்ரெஸ்ட் பண்ணும்போது இதில் வாங்கலாம். இது பேசிவாக எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கனரா பேங்க் எல்டிஎஃப்லாம் எப்படி ட்ரேட் பண்ணியாச்சு, ஏன் எக்ஸிட் ஆயாச்சு, இதெல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பிஎன்பி பார்க்கலாம். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்ஸு எல்லாமே நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் இருக்குது. என்ட்ரி மிஸ் ஆனவங்களாம் இந்த இடத்த ரிட்டர்ன் ஆச்சுன்னா நம்ம வந்து வாங்கலாம். இது வீக்லி மந்த்லி எல்லாமே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனுடைய தூரம் இன்னும் இவ்வளவோ இருக்குது. யூனியன் பேங்க் இது வந்து இந்த நியர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது, கொஞ்சம் கிராஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஒரு ட்ரெண்ட் லைனையும் இங்கே பிரேக் பண்ணிருக்கு. ஸோ நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணது ஃபஸ்ட்டு சாய்ஸ் கனரா பேங்க் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பிஎன்பி. இப்போ வந்து ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தான். பேங்க் பரோடா, பேங்க் ஆஃப் பரோடா இதில் என்னென்னா மந்த்லி வந்து நியர் பிரேக் அவுட் லெவலில் இருக்குது. இது பிரேக் பண்ணால் பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலே போகும், நம்ம நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். இங்கே பாருங்கள், வீக்லியில் ரிஜெக்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. டெய்லி வந்து ஆர்எஸ்எஸ் 60 பிரேக் பண்ணியிருக்கு, 20 பிரேக் பண்ணல. நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம் இது எங்கே பிரேக் ஆகுதுன்னா நம்ம பிரேக் ஆனால் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வாட்சஸில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு சாய்ஸ் கனரா பேங்க்கு, நெக்ஸ்ட் வந்து பிஎன்பி, இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் பாருங்க, ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் கரெக்ஷன் ஆனாலும் நான் கரெக்ஷனே ஆக மாட்டேன். பிரேக் அவுட் லெவல் இங்கே சொன்னது 220, இங்கே நம்ம 226 வாங்கியிருந்தா கூட 246 20 ருபீஸ் இந்த மூணில் நம்ம கிடச்சிருக்கு. இது இன்னுமே ரீட்ரெஸ்ட் ஆகாமலே அப்படியே நல்லா இது வந்து கன்சால்டேட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகுது, மறுபடியும் கன்சால்டேட்டு இங்கே பாருங்கள், இது வந்து பிரேக் அவுட்டு கன்சால்டேஷன், மறுபடியும் வந்து அப் ட்ரெண்டு கன்சால்டேஷன், மறுபடியும் அப் ட்ரெண்டு, அட்வான்ஸு கன்சால்டேஷன், மறுபடியும் அட்வான்ஸ், மார்க்கெட் சைக்கிள்ஸ். ஓகே, புரியுதுங்களா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கு, இதுவும் நல்லது. ஃபினான்ஷியல் செக்டார் நல்லா கரெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆனால் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அது ஒரு கன்சால்டேஷன் ஜோன்லேயே தான் இருக்குது. பிரேக் அவுட்டு கன்சால்டேஷன், மறுபடியும் வந்து அட்வான்ஸாக போக சான்ஸ் இருக்குது. அட்வான்ஸு கன்சால்டேஷன் அட்வான்ஸுக்கு போகலாம். ஸோ நம்ம வந்து மறுபடியும் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் வந்து ரீட்ரெஸ்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் வந்து வேகமாக மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? நம்ம ஆட்டோ செக்டாரை பார்க்கலாம், நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். டிவிஎஸ் பாருங்கள், டிவிஎஸ் வந்து சேம் லெவல்லே இருக்குது, சேம் செட்டப், சேம் இதில் வந்து இங்கே சொல்லியாச்சு.
லைட்டாக ரீட்ரெஸ்ட் பண்ணி மறுபடியும் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு, மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணல, இந்த 20 SMA கிராஸ் பண்ணல, இங்கேயே கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கு, இந்த லெவல்லே கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கு. ஆனால் ஆர்எஸ்சி மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போனால் மறுபடியும் இதுக்கு செக்டாரும் பிரேக் அவுட் ஆனால் இது வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கும். வீக்லியில் 60 சப்போர்ட் எடுத்தாச்சு இந்த டைமு. இந்த ரெட்ல இருந்து இப்போ க்ரீனில் வந்திருக்கு, 60ல் டர்ன் ஆயிடுச்சு. மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து டிவிஎஸ் நல்லா மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆனால், செக்டார் பிரேக் அவுட் ஆகணும். ஏன்னா 40% சப்போர்ட்டு முன்னாடி வந்து சப்போர்ட் ஜோனில் வந்து அதனால இங்கே சொல்லியாச்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போயாச்சு. நிஃப்டி ஆட்டோ பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போயாச்சு. ஸோ சப்போர்ட் ஜோனில் இருக்கும்போது சொல்லியாச்சு வாங்கலான்னு, பட் அது மூவ் ஆகலை. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போயாச்சு. இந்த டைம் வாங்கலாமான்னு வாங்கக்கூடாது. ஒன்ஸ் இந்த செக்டார் பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம மறுபடியும் வாங்கணும். சரிங்களா? சேம் செட்டப்பில் இருந்த ஹீரோ மோட்டார் கார்ப்பு, அதே டைமில் சேம் செட்டப்பில் எங்கே இருந்தது அது பாருங்கள், ஆல் டைம் ஹையை தாண்டி பிரேக் அவுட் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ இது சம்டைம்ஸ் சில ஸ்டாக் மூவ் ஆகும், சில ஸ்டாக் மூவ் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தது செக்டார் பிரேக் அவுட் ஆனால் இது இன்னும் வேகமாக போக சான்ஸ் இருக்கு. எம்என்டம், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, இதுவும் வந்து நல்லா 60க்கு மேலே இருக்கு. செக்டார் பிரேக் அவுட் ஆனால் இது நல்ல மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த ஸ்டாக்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஈச்சர் மோட்டார்ஸ், இது பாருங்க, இது மறுபடியும் அந்த செட்டப் கொடுத்துருக்கு, ஆல் டைம் ஹையில் இருக்குது. இந்த ஸ்டாக் எல்லாமே இங்கே ஒரு பிரேக் அவுட்டும் இருக்குது, இந்த கன்சால்டேஷனு. ஸோ கன்ஃபார்மும் பண்ணி இருக்கு, சஸ்டைன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் ஸ்டாக்டாக பிரேக் அவுட்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து நம்ம என்ட்ரி ஆகலாம், நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க, பிரேக் அவுட் ஆன பிறகு என்ட்ரி ஆகிறதுக்கு. என்ட்ரி ஆகுதா இல்லையா, சாரி பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா, எல்லாமே அடுத்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சில டார்ம்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி படிக்க போகிறோம், அதுக்கான ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. அது இதில் என்ட்ரி பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஸ்டாக்ஸ்லாம் தனியாக வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. லைக் டிவிஎஸ் மோட்டார் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து மெகாசாஃப்ட். இது ஒன்ஸ் வந்து டர்ன் பண்ண பிறகு இந்த சிஐபி லெவலில் வந்து டர்ன் ஆகுதா என்னன்னு பார்க்கணும். ஆர்எஸ்சி 40ல் டர்ன் ஆகுதா என்னன்னு பார்க்கணும். டர்ன் ஆனால் இந்த ஸ்டாக் வந்து அடுத்த ஸ்விங் ஹை வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. மெகாசாஃப்ட் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருங்க. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா பாருங்கள். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வர ஸ்டாக்ஸு. நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்னு அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வைங்க. பேக் டெஸ்டிங் இல்லாமல் இது ஃபார்வர்ட் டெஸ்டிங்கே பண்ணலாம் நம்ம, இந்த இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. நெக்ஸ்ட் அதானி பவர். அதானி பவர் இங்கே வந்து டர்ன் ஆனால் இந்த ஸ்டாக்கை மறுபடியும் வாங்கலாம். செட்டப்புக்குள்ளே வந்தாச்சு, டர்ன் பண்ணால் இதையும் வாங்கலாம். இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. மெகாசாஃப்ட், அதானி பவர், டிவிஎஸ் மோட்டாரு. அடுத்தது வந்து ஜிஎம் ஜிஎம் பிரெவரிஸ். இந்த ஸ்டாக்லாம் என்ன கம்பெனி எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் இது வந்து என்னென்னா இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் ஆகி சிஐபி லெவலில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக எடுக்கலாம். மற்ற ஒரு சிஐபி லெவலில் இருக்குது, 40 சப்போர்ட்டில் இருக்குது, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இருக்குது அந்த ஸ்டாக்கு அப்படின்னா. ஸோ வந்து அடுத்த ஸ்விங் ஹை வந்து நம்ம டார்கெட்டாக இருக்கலாம், 60 டார்கெட்டாக இருக்கலாம். ஒன்ஸ் இது டர்ன் ஆகுதுன்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து இந்த லெவல் அந்த நான் ஃபுல்லாக சொல்லித்தரேன், இது ஜஸ்ட் மட்டும் வாட்ச் பண்ணுங்க இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு வேல்யூ பை ஸ்டாக் ஒன்று இருக்கு. எப்பயுமே நம்ம வந்து சில அமௌண்ட்டை வந்து ஃபாஸ்ட் மூவிங்கு கொஞ்சம் வேகமாக நம்ம ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியும், கொஞ்சம் சேவிங்ஸ் இந்த மாதிரி வேல்யூ பையில் வந்து இது பண்ணலாம்.
இது ஒன்றுனா ஃபர்ஸ்ட் இங்கேயும் மந்த்லி சப்போர்ட் எடுத்திருக்கு, 1 2 3 4th டைம் மறுபடியும் வந்திருக்கு. இங்கேயும் சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கலாம். இங்கே ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே இருக்கும் மந்த்லியில். இதெல்லாம் லாங் டேர்முக்கு தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த இடத்துல இந்த க்ரீனுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த சின்ன க்ரீன் கேண்டில் இருக்குல்ல, இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணலாம். இது ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது வேல்யூ பையில் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. வேல்யூ பை ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜியில் சம் இன்கம் ஜென்ரேஷன் ப்ளஸ் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற இடத்துல வாங்குறோம். இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இதெல்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சார்ட்டை பார்த்து டெய்லி உட்காந்து வாங்கணுன்ற ரெக்கமெண்டேஷன்ஸு, அதாவது அது மாதிரி டீச்சிங்கே நமக்கு கிடையாது. நாட் ரெக்கமெண்டேஷன், அது மாதிரி டீச்சிங்கே கிடையாது. இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பேசிவாக எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம், ஸ்க்ரீன் டைம் எப்படி கம்மி பண்ணலாம், நீங்கள் ஃபேமிலியோட எப்படி என்ஜாய் பண்ணலாம், ப்ளஸ் வந்து கூடயே வந்து இது சைட் பை சைடாக பேசிவாக எப்படி இன்கம் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூட சார்ட் ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கணும்? அது தேவையில்லாமல் டென்ஷனு, கண்ணு வலிக்கும், எல்லாம் பண்ணணும். டே ட்ரேடராக இருந்து இது மாதிரி வந்து பொசிஷனல் ட்ரேடராக ரொம்ப வந்து ஃப்ரீயான ட்ரேடராக, டென்ஷன் ஃப்ரீ ட்ரேட், ஈஸ்மை ட்ரேடிங். இஎம்டினா டிஎஃப்டி, டென்ஷன் ஃப்ரீ ட்ரேடிங். இஎம்டி டிஎஃப்டி தான் கான்செப்டே. ஈஸ்மை ட்ரேடிங் இஎம்டி, ஈஸ்மை ட்ரேடிங் டிஎஃப்டி, டென்ஷன் ஃப்ரீ ட்ரேட். அது மாதிரியான ஒரு ட்ரேடு செட்டப் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு பேசிவ் இன்கம் ப்ராஃபிட் வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எப்படி நம்ம ரிஸ்க் வந்து ஹேண்டில் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன பிஸ்னஸ், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தோடையும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த 2 வீடியோவில். பை பை, டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.